நம்ம அபி இருந்துட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ராகவ் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தான் அதாவது அவர் இருந்துகிட்டு, "சரி ஓகே நீ ஆட் ஷூட்டிங்ல வந்து நடிக்கலன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இப்ப வேற யாரையாச்சும் போட்டுக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, ஒண்ணு வந்து இப்போ நம்ம ராகவ் வந்துட்டு, "இல்ல நானும் வந்து இந்த ஆட்ல நடிக்கல." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ண வந்து போட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்பவே பொசெசிவ் ஆகுறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம அபிக்கே தெரியல. என்னடா இது இப்படி பொசெசிவ் ஆகுறோமே அப்படின்ற மாரி சொல்லி, இது ராகவ் மாரியே தெரியலையே, என்ன நடக்குது இங்க? ராகவ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? இவர் வந்து நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரியில்லவே இல்லையே. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பொன் வண்டுன்னு கூப்பிட்டது. என்ன இது வந்து இவர் வந்து ரொம்ப நம்ம செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடுறாரு. என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ராகவ் பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே வந்து நம்ம அபிக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. இந்த ஒரு விஷயத்துல இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ராகவ் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்கூட்டியே வந்து அபி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல அப்படின்னாலுமே வந்து அடுத்தடுத்து நடக்க போற சுவாரஸ்யமான எபிசோட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே இருந்துட்டு ராகவ் வந்து சொன்னோனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து வேற ஒரு பொண்ண போட்டு தான் ஆகணும். அதாவது முதல்ல அப்படியே இருந்துட்டு, "ஏன் நீங்க மட்டும் நடிக்கலாம்ல? எதுக்காக வந்து மத்த பொண்ணுங்கலாம் வேணும்?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. "இல்ல நீ ஆட பத்தி தெரிஞ்சு தானே பேசிட்டு இருக்க. தெரியாம கிரியாம பேசிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "எல்லாம் தெரியும் எங்களுக்கு. தெரியும் தெரியும். கொஞ்ச நேரம் இருங்க." அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, "என்ன பண்றது? நான் இந்த ஆட் ஷூட்டிங்ல நடிச்சு தொலைறேன். எனக்கும் வந்து வேற வழியே கிடையாது. இதுல நடிச்சு தான் அதாவது உங்க கூட நடிக்கணும்னு விதி இருந்தா நான் என்ன பண்றது? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இவங்க ஒத்துக்கிட்டது எல்லாமே ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே, நம்ம இவங்க அதாவது அ அவர் வந்து ரொம்ப வந்து சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா ப்ரப்போஸ் பண்ண போறாரு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.